காம இச்சை அதிகமானால் பெத்த தாயுடனோ அல்லது உடன் பிறந்த சகோதரியுடனோ கூட நீ அதை கழித்து கொள்ளலாம் அப்படின்னு தன்னுடைய உள்மன ஆசைகளை எல்லாம் பொதுவெளியில் பேசிய சிங்களவர் சீமான் அந்த கருத்துக்கு வந்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றாங்க. பல இடத்துல செருப்படிகளும் குடும்ப வெறுப்புகளும் வழக்குகளும் கல்வீச்சுகளும் சிறப்பு வீச்சுகளும் சீமானுக்கு கிடைச்சது. பல வேறு வீச்சுகளும் கூட நடந்தது. இதுக்கிடையில் அவர் பேசுனது வேற, அவர் வந்து இப்படி பேசல அப்படின்னு நேற்று டிபேட்டுகளும் நடந்திருக்குது. ஆமாம் ஆமாம் இல்லையா? ஆமாம். அதில் ஆர்எஸ்எஸ்ஸே வியந்து பார்க்குற அளவுக்கு சே இப்படி ஒரு என்ன தம்பி என்ன ஓகே அப்படிதான் இவனை வேற என்னன்னு சொல்றது, இப்படி ஒரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸே வியந்து பார்க்குற அளவுக்கு சில வாய் வேலைப்பாடுகளை டிபேட்டுகளை வந்து வாத திறமைகளை தர்க்க திறமைகளை வந்து வைக்கிறேன் அப்படின்னு வச்சு மாறி மாறி செருப்படிப்பட்டிருக்கிறான். தமிழ்நாடு செருப்படி. ஆமா, கரிகஞ்சி ஸ்டுடியோக்குள்ளேயும் செருப்படி வாங்கியிருக்கிறான். அந்த செருப்படிகள் என்ன, இப்படி ஆர்எஸ்எஸ்ஸே வியந்து பார்க்குற அளவுக்கு அவன் செஞ்ச வாய் வேலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து இந்த பரபரப்பு அதாவது இந்த தம்ப்நெயில்ல வைக்கிறாங்க இல்ல, இந்த சம்பவம் எங்க ஆரம்பிக்குது? அவன் வந்து சீமான் வந்து சிங்களவன் சீமான் வந்து வடலூர்ல வந்து ஒரு பிரஸ் மீட்ல முந்தானத்து வந்து விஜய் வந்து பெரியாரை ஆதரிக்கிறாரு, கொள்கை தலைவராக வச்சிருக்காருன்னு பேசும்போது பேசின ஒரு விவாதத்துல தன்னுடைய ஆசைகளை ஆழ்மன ஆசைகளை வந்து பெரியார் சொன்னாருங்கிற பேர்ல அவதூறா பேசி வச்சிருக்கான். பெரியார் தலையில கட்டிட்டான். ஏன் அப்படின்னா இவன் தான் எங்கேயோ குடும்பத்துல இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்கான் போல் இருக்கு. அங்க செருப்படி விழுந்துருக்குது. இல்ல குடும்பத்துக்குள்ள செருப்படி விழுந்திருக்கணும். அதனால இது எப்படி நேக்க காய் நகர்த்துறது அப்படின்னா இப்படித்தான் வந்து பெரியாரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு பெரியார் மேல அவதூற வந்து கட்டுறான். ரொம்ப கேவலமா இருக்கும் நான் பேசுறது. இல்ல எனக்கு தெரியும் ஒண்ணு என்னன்னா, அதை விடவும் கேவலமா இருந்தது பெரியார் மீது இவன் கக்குன்னு அவதூறு. அதுவும் இல்லாம அவங்க குடும்பத்தில் நடந்தும் உனக்கு தெரியுமா, இப்படி பேசலாமா அப்படின்னா இதை நம்ம சொல்லல. சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து இந்த லூசு சிக்மண்ட் ஃப்ராய்டு எல்லாம் போய் என்ன சொல்ல விடுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் பொதுவெளியிலையோ இல்லை ஒருத்தர் பேசுறது அப்படிங்கிறது அவனுடைய ஆழ்மன ஆசைகள் தான், அதோட வெளிப்பாடு தான் அப்படின்னு அவர் சொல்லுவதாக தோழர் சுபவி அவர்கள் நேற்று ஒரு நிமிட செய்திகள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மனுஷனுக்கு இந்த மாதிரி ஜந்துக்கு இவனுக்கெல்லாம் கிடையாது, ஜோம்பிக்கெல்லாம் கிடையாது. இன்னொன்று நான் சொல்றேன், ஒரு டைரக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க படம் எடுக்கிற போது அவங்க சொல்ற கருத்து இருக்குல்ல, அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ நிறைய கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆனால் ஒரு டைரக்டரு என்ன பர்ஸ்பெக்டிவ்ல அந்த கதையை அணுகி நமக்கு சொல்றாருன்னு இருக்குல்ல, அந்த வேலையை தான் இப்போ பகாசுரன் இந்த முட்டை போன்ற ஒரு படம் எடுப்பான். அவன் எப்படி எடுப்பான்னா, பெண்களை அவன் என்னவா பார்க்குறானோ அதை வச்சு அந்த கதையை எழுதுவான். பெண்கள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபோன் வந்து பொண்ணுங்க வந்து ஊர் தாண்டி படிக்க போகக்கூடாது, பொண்ணுங்க வந்து பசங்க கூட அதிகமாக பேசக்கூடாது, நைட்டு 6 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது, இதையெல்லாம் கதைன்னு வச்சு இதை வச்சு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இதை வச்சுதான் இவங்க உலகம் இருக்குது. அவன் மண்டைக்குள்ள அவ்வளவுதான் இருக்கு. அதேதான் இது மாதிரி பல டைரக்டர்கள் இப்போ பல பஞ்சாயத்துகள் இருக்குது, எவ்வளவோ கதைகள் இருந்தோம். இப்போ வந்து உயிர்னு ஒரு படம் வருது, சிந்து சமொழின்னு ஒரு படம் வருது. இதெல்லாம் ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது அவர் மூளை அப்படி யோசிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி பல டைரக்டர்கள் அப்படி யோசிச்சிருக்கிறாங்க. பாலச்சந்தர் இருக்கிறாரு, அவர் பல கதைகள் இங்கே விட்டுருக்கிறாரு. கேபி சாரோட பர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் பேசுறோம்னு வச்சுங்க, அதெல்லாம் தனி வீடியோ. இதெல்லாம் அவரோட பார்வை. இந்த சமூகத்துல இருக்கிற உறவு பிரச்சனைகளை அவர் எப்படி பாக்குறாரு, அவர் எப்படி கையாண்டாருங்கிறது அவர் மூலமா வெளியே வந்தது. ஸோ அந்த அடிப்படையில தான் சீமானோட மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அளவு ஒரு டைரக்டா இருந்திருக்கலாம். இப்போ இதை பொதுவெளியில பேசுனா இப்போ இன்னைக்கு செருப்படி விழுந்த மாதிரி தான் செருப்படி விழும். இதே செருப்படி தான் ஸ்டூடியோக்குள்ள இந்த கரிகஞ்சி வயலுக்கு விழுந்திருக்கு. இவெல்லாம் வந்து ஒரு மானம் இருந்ததுன்னா, அறிவு இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து முட்டு கொடுத்து அதெல்லாம் இல்லையா? அதான் நாம் தமிழ்ல இருக்க மாட்டானே. இதை வந்து மானம் உள்ள எல்லாருமே போயிட்டே இருக்கிறாங்களப்பா. அதான் நேற்று கூட ஒருத்தர் விலகி, நேற்று கூட மாவட்ட தலைவர் அவரு எனக்கும் தமிழ் மக்களுக்கும் மான உணர்வை ஊட்டிய
தந்தை பெரியாரை வந்து இவன் இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கான், இனிமே இவன் என்ன எனக்கு தேவையில்ல, இப்படி ஒரு தலைவனே தேவையில்ல அப்படின்னு சுயமரியாதை கொண்ட ஒரு தோழர் வெளில வந்திருக்கிறார். இன்னையில இருந்து அவர் தோழர். ஆமா இல்லையா? அப்படி உனக்கு உண்மையிலுமே மான உணர்வு இருக்குதுன்னா அந்த கட்சியில பெரியாரை ஏற்றுக்கொண்ட, பெரியார் மீது சீமான் கொண்ட வன்மம் இல்லாத எவ்வளவோ பேர் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு வெண்ணிலா தாய்மானவன் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பெரியாருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து போட்டுருக்காங்க. பெரியாரை ஒரு செயல்பட்டுருக்காங்க. இவங்களே ஒரு பைத்தியக்கார கூட்டம்டா, பைத்தியக்கார கூட்டம். 2009 பிரபாகரனை பார்த்துட்டு வந்துட்டு சொல்றான், என் தலைவன் வந்து பெரியார் வழியில தான் இதை எடுத்துட்டு போக சொன்னாரு, பெரியார் வழியில தான் நம்ம இந்த தமிழ் தேசிய உணர்வை, ஈழ உணர்வை கொண்டு சேர்க்கணும்னு இந்த பரதேசி மேடையில பேசியிருக்குதுல. அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரியாருக்கு வந்து நினைவு இது ஒரு பைத்தியக்கார கூட்டம். இவங்கள்ட்ட பேசவே முடியாது. ஏன்னா பெரியாரை வந்து பேசியிருக்கிறேன், பெரியார் மாற்றி மாற்றி பேசி வச்சிருக்கிறேன்டா. இதை கேட்டோம்னா நான் வந்து மறுவாசிப்பு செஞ்சேன், மீள்வாசி, அதுக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன். எல்லாமே நேற்று டிபேட்லயும் நடந்திருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த கரிகஞ்சி பயல்கிட்ட உட்கார்ந்து, டேய் இப்படி வந்து உங்க அண்ணன் கக்கி வச்சிருக்கானே, இப்படி வந்து வாந்தி எடுத்து வச்சிருக்கானே, இதெல்லாம் என்னடா, இதுக்கு ஆதாரம் இருக்கா? ரொம்ப சிம்பிளான கேள்வி, நம்ம இவ்வளவு தூரம் சுத்தவே வேண்டாம். கேள்வி என்ன, உங்க அண்ணன் ஒரு வாந்தி கக்குனானே, அந்த வாந்திக்கு ஆதாரம் என்ன? அவ்வளவுதான கேள்வி. அதைத்தான் நேற்று டிபேட்ல சுத்தி சுத்தி கேட்கறாங்க. அதை தவிர இவன் என்ன பண்றான்னா, ஒரு கேள்வி கேட்டோம்னா இன்னொரு பொய்யை கொண்டு வருவாங்க. இதை பெரியார் இப்படி சொன்னாரு, இப்படி தொடர்ந்து அவதூறு. உனக்கு கேட்ட கேள்வி என்ன, பெரியார் அப்படி சொன்னாருன்னு உங்க அண்ணன் ஆதாரம் அவ்வளவுதான் சிம்பிளா. நம்ம திரும்ப மணிக்கு போறான், வஉசிக்கு போறான், மரமலையடிகளுக்கு போறான். டேய் கேட்ட கேள்வி கோல் போஸ்ட் மாத்திக்கிட்டே இருக்குது. ஆமா, இதத்தான் எக்ஸாக்ட்லி பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. இதத்தான் இந்த பிரஸ் மீட்ல முந்தா நாள் பிரஸ் மீட்ல முந்தா நாளா நேத்து தான் முந்தா நாள் பிரஸ் மீட்லயும் சீமான் இதை தான் பண்றாப்ல. ஏங்க இந்த மாதிரி உடஞ்சி கொட்டிங்களா, இதுக்கு ஆதாரம் எங்கன்னு கொஞ்சம் புரிதல் உள்ள ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாப்ல. ஓகேவா? அதுக்கு பதில் அப்படியே லைட்டா சொல்லிட்டு உடனே போயிட்டாங்க கிளம்பி. அதுக்கு ஒரு பதில் சொன்ன மாதிரி பொறுமையா பதில் இல்லை. நீங்க ஆதாரத்தை நீங்க தான் தரணும். அறிவு மசூது இருக்கிறா. நேற்று வந்து ஒரு சுனதவர்கள் சொன்னாங்க, ஒரு நேர்மையான இல்ல தர்க்க ரீதியான அரசியல் பண்றாங்க. அதெல்லாம் நியாயம்னா என்ன? யார் ஒரு விஷயம் சொல்றாங்களோ அவங்க தான் ஆதாரத்தை கொடுக்கணும். இதானுங்க தர்க்க நியாயம். அதை விட்டு இவனும் மடப்பாய மாதிரி பேசிட்டு இருக்கான், அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு செருப்பால. ஒரு கேள்வி கேட்டா நீ 10 கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பியா? கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களுக்கு துப்பு இல்லையா? பெரியார் என்ன செஞ்சாருன்னு கேட்கறான் அவன். பெரியார் என்ன செஞ்சாருன்னு தெரியாதா? வாசிக்காம தான் போறீங்களா? இல்ல ஏங்க சட்ட கல்வியில வந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு பேசினவருங்க, வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களே, கல்வியில வந்து இடஒதுக்கீடு எங்கன்னு முதல்ல கேட்டு அந்த சட்டத்தை கொளுத்து முதல் இந்தியாவில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியாருங்க. இது தெரியாதா உங்களுக்கு? யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பல விஷயத்துக்கு வந்து மாற்றி மாற்றி தான் நீங்க சொன்ன மாதிரி கோல் போஸ்ட் ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டே அதேதான். அதை வந்து யாருமே கேட்கறது இல்லை. அதே இப்ப மட்டும் இல்ல தம்பி, 10 வருஷமா இதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இப்ப நம்மளும் எதுக்குமே விளக்கம் சொல்ல போறது இல்ல, இந்த வீடியோல எதுக்குமே விளக்கம் சொல்ல போறது இல்ல. இவன் பேசின ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தை காட்டு, இல்லைன்னா செருப்படி உனக்கு பேசின ஒவ்வொன்றுக்கும் இல்ல. இந்த பெரியாரை பற்றி, இந்த உடலுறவு பற்றி பெரியார் பேசுறது ஆதாரம் எங்க, அது மட்டும் சொல்லு. அப்புறம் தான் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதனால இனிமே டிபேட்டையோ நம்ம பேசுறதுலயோ வேற எதுவுமே பேச போறது இல்ல. அவன் ஆதாரத்தை கொடுக்கற வரைக்கும் இந்த கேள்வி கேட்டா மறு வாசிப்பு மசுறு வாசிப்பு. ஏன்டா வந்து பெரியாரை வந்து இப்படி பேசினவரை முன்னாடி ஏன்டா பேசின, இப்ப ஏன்டா பேசுறதுன்னு கேட்கறோம். இல்ல முன்னாடி படிச்ச போது எனக்கு ஒன்னும் நேற்று இதை பேசிட்டு இருக்கப்ப லெனின் சிலையை பத்தி பேசலாம். லெனின் சிலை வந்து உடைத்தது போல இங்க பெரியாரின் சிலை உடைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து சிபிஎம் மூத்த தோழர் கனகராஜ் அவர்கள் வந்து நேற்று ட்வீட்டை போட்டு கேள்வி கேட்டிருக்காப்ல. இப்படி வந்து இடுமாவனம் பேசிட்டு இருக்கிறான். நாம் தமிழர் லெனின் அவர்களின் கருத்துக்கு என்ன மாற்று கருத்து வைக்குது, இல்ல லெனின் கருத்தை எப்படி பார்க்குது, இல்ல இந்த சிலை உடைப்பை எப்படி பார்க்கு. தோழருக்கு நான் வன்மையான கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறேன். தோழர், உங்களுடைய கருத்தியல் தகுதிக்கும் நீங்க பயணப்படுற அந்த விஷயத்துக்கும் உங்களுடைய போராட்ட இல்லை உங்களுடைய மாண்புக்கு நீங்க அவன்கிட்டலாம் பேசவே கூடாது. அவனை தயவு செஞ்சு விட்டுருங்க, அவனெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுருங்க. நீங்க தயவு செய்து அவன்கிட்ட கேள்வி கேட்டோ அவனுக்கு பதில் சொல்லியோ உங்களுடைய தகுதியும் உங்களுடைய போராட்டம் குறித்து நீங்க வந்து குறைச்சிக்காதீங்க. இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவன் உங்களுக்கு ஆளே கிடையாது. தயவு செஞ்சு இவன்ட்டெல்லாம் போய் நிக்காதீங்க. இது வந்து தோழருக்கு வந்து வன்மையான கண்டனங்கள். இவெல்லாம் ஒரு ஆளு, இவன்ட்டு நீங்க போய் பேசலாமா? இல்ல அதாவது இப்போ பொதுவாகவே வந்து இல்ல இதுக்கு நம்ம கேள்வியோ விளக்கமோ சொல்ல போறதே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், லெனின்
லெனின் என்ன சொல்லியிருக்கிறார், லெனின் என்ன பேசியிருக்கிறார். இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை வந்து இவன் பேசுறான்ல, இவனோட கொள்கை அந்த தமிழ் தேசியம் தானே சொல்றான். தமிழ் தேசியம்ங்கிற கொள்கை எங்க இருந்து ஆரம்பிக்குது? எங்க இருந்து ஆரம்பிக்குது? தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சமே இல்லாம சொல்லுவாங்க. தேசிய இன வரைவியல்ல இருந்து தான் தமிழ் தேசியம்ங்கிற கோர் வந்து அதுதான். அதேதான் சுய நிர்ணய உரிமையில இருந்து வருது. இதை முதல்ல பேசியது யாரு? பேசியது பொது உடைமை சித்தாந்தம் தானே, கம்யூனிஸ்ட்ல இருந்து தமிழ் தேசியம் வருது. லெனின் அதை தானே சொல்றாரு. லெனின் பேசியதை ஒட்டி தான் இந்த தேசிய இன வரைவியல் போன்ற கோட்பாடுகள்லாம் உருவாகுது. அப்போ இதுக்கெல்லாம் கோரா இருக்கிற ஒரு தலைவருடைய சிலை உடைப்பை இவன் இப்படி பேசுறான்னா இவனை எதுல அடிக்கணும்? எதுல வேணா அடிக்கலாம். இவன் சொல்லால் இப்ப நம்ம வாயால் அடிப்போம். இவன் வந்து சொல்லால் அடிக்கணும். வன்முறைகள் கூடாது. ஜனநாயக வழியில சொல்லால் வீழ்த்துவோம், தர்க்கத்தால் வீழ்த்துவோம். இந்த மூதேவிகளுக்கு இது தெரியாது. நம்ம என்னதான் பண்றது? நீ ஒண்ணும் பண்றது இல்ல, செருப்பு மட்டும் எடுத்து கையில ரெடியா வச்சுக்கங்க. அப்பப்ப வந்து வைரஸ் எல்லாம் பரவுது, அதனால காலில் வந்து கிருமிகள்லாம் வந்துடும். அதனால ரெடியா வச்சுங்க, அப்பப்ப காலில் போட்டு நடந்து போங்க. ஆமா. ஸோ இவன் வந்து இதை எந்த வகையில ஏற்கிறான்? அந்த சிலை உடைக்கப்பட்டது யாரால் உடைக்கப்பட்டது? இவன் சொல்றான் இதுக்கு வந்து ஒரு விளக்கமசர் வர கொடுக்குறாங்க. அது மண்ணின் மக்கள் தானே செய்தார்கள் அப்படின்னு தோழருக்கு இவர் வந்து ரிபட்டல் கொடுக்குறாங்க. மண்ணின் மக்கள்னா அடே இதெல்லாம் ஒரு தர்க்கமா? ஏன்னா மடம்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு தர்க்கமான்னு கேட்குறேன் நான். மண்ணின் மக்கள் தான் செய்தார்கள்னா இப்படி எடுத்துக்கோமா? எல்லா சம்பவமே மக்கள் தான் செய்வாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு இது பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, அது செஞ்சது யாரு? மக்கள் தானே இடிச்சாங்க. ஒன்று ஏழின் வந்து இடிக்கல. இப்படி எல்லா சமூகமே ஒரு கலவரம் நடக்குதுன்னா அது மக்கள் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். ஈழத்தில் தமிழின மக்களை வந்து கொன்று குவிச்சாங்கல்ல, அது மனித நேயமற்ற செயல் இல்லையா? அதையும் மக்கள் தான் செஞ்சாங்க. ஸோ மண்ணின் மக்கள் செஞ்சாங்க இல்லை மக்கள் செஞ்சாங்கன்னு இதை கடந்து போக முடியுமா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் வந்து. மக்கள் செய்தார்களா? எல்லா சமூகமும் மக்கள் தான் செய்வாங்க. ஏன் நாசிக்கள் வந்து இவ்வளவு இன அழிப்பில் ஈடுபட்டாங்களே, அவங்களும் மக்கள் தானே. இது பொதுவுடைய மக்கள் செஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் நியாயப்படுத்துவியா? அது எந்த ஐடியாலஜியால் அவர்கள் வந்து டிரைவ் செய்யப்பட்டார்கள், எதன் தாக்கத்தால அவங்க அதை செஞ்சாங்க. நீங்களும் தான் தமிழர்கள் போர்வையில நீங்களும் தான் இருக்கிறீங்க. உங்களை நாங்கள் தமிழர்கள் எடுத்துக்க முடியுமா? இல்லைங்க, எல்லாமே மக்கள் செய்யறது தான். அதை அப்படி எடுத்துக்க முடியுமா? இது எவ்வளவு பெரிய மட்டியான வாதம் இது. இதை அவன் பேசுறான். ஏன்னா ஏதாவது வந்து அறிவு மசு இருக்குது அவனுக்கு. இல்லை இந்த இதில் அதாவது அவன் வந்து தோழர்கள் வந்து பாயிண்ட் வைக்கிறாங்க, இவன் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா இது அதான் சொல்றேன், இவனுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்க போறதே கிடையாது. இந்த லெனின் சிலை உடைப்புக்கு அவன் பேசினான்ல, இதுக்கு தனியா செருப்படி இருக்குது, இதை எடுத்து வைங்க. இதுக்கு தனியா 10 செருப்படி உண்டு இந்த நாய்க்கு. இதுக்கு தனி வீடியோவே இருக்கு. இதையும் நம்ம இதில் பேச போறது கிடையாது. அடுத்து வந்து இவன் வேற ஒரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போறான். வஉசி மறைமலை அடிகள்னு கொண்டு போறான். டேய், நீ என்ன பேசுற? கேள்வி என்ன? இந்த விவாதம் எதை ஒட்டி நடக்குது? அதுக்கு ஆதாரம் பெரியார் பேசினான்னு ஒன்னும் சொன்னானே, அதுக்கு ஆதாரம் எங்க? ஆதாரத்தை கொடு. ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. வஉசி அவர்கள் பெரியார் படத்தை திறந்து விட்டுட்டு எல்லாரும் தினமும் உளுந்து கும்பிட வேண்டிய ஒரு பெரியார் படத்துக்கு முன்பு தான் அப்படின்னா அவர் பேசியிருக்காரு. அதை அண்ணன் இந்திரகுமார் அவர்கள் வந்து சீமானை கண்டித்து நடந்த போராட்டத்தில் அவர் வந்து அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் அவர் வந்து அதை பேசுறாரு. பேசுறதுக்கான ஆதாரத்தை அவர் ட்விட்டர்லையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே போல பெரியாருடனும் திராவிட இயக்கத்துடனும் அவர் ஒன்றுபடுற புள்ளி எது அப்படிங்கிறத அவருடைய புத்தகத்தை எடுத்து பக்கம் அதை காப்பி பண்ணியே போட்டிருக்கிறாரு. இப்ப அந்த இந்திரகுமார் அவர்கள் பேசுறதுக்கு ஆதாரம் கொடுத்தாருல, இப்படி உங்க அண்ணன் பேசுறதுக்கு நீ ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா? உண்மையிலுமே அறிவு இருக்கிறவன் நேர்மை இருக்கிறவன் அதை செய்யணும்ல, அதைத்தானே பேசுறோம். அதை விட்டு வேற எங்கெங்கயோ போற. இதனாலதான் சொல்றேன், இவன் வந்து கோல் போஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் பேசுறதுக்கு மட்டும் ஒரு வரையறை, நம்ம பேசுறதுக்கு வேற ஒரு வரையறை. கேள்வி கேட்டோம்னா அப்ப இதுக்கு என்ன அதுக்கு என்ன கேஸ் லைட் பண்றான். இன்னும் சொல்ல போனா கேஸ் லைட் பண்ற வேலை இது. நம்ம நேட்டோம்னா வேற எங்கேயோ டிவியேட் இல்ல. இந்த கேஸ் லைட் அலோவ் பண்றது மீடியா, அங்க உள்ள அந்த நெறியால் பண்றவர் இருக்கார்ல, அவங்க என்ன பண்றாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு விஷயத்த அவன் சொல்றான், ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. பெரியார் வந்து அது மாதிரி சொல்லல, எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. நீ என்ன சொல்லணும்? இல்ல இந்த இருக்குதுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க தவறுங்க, மன்னிச்சு தப்பா சொல்றாங்க அண்ணா, இதானே 2 பதில் தானே இருக்க முடியும். ஒன்னுத்தையும் சொல்ல மாட்டானுங்க. நம்ம அவனு அது அந்த கேள்வி கேட்டா அவன் பதில் கேள்வி கேட்கறான், அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து விவாதம் நடத்துறவங்களுக்கு நெறியாளர்கள் பண்றவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இது சரியா தப்பா? இந்த பாயிண்ட் என்ன?
இதை முடிச்சுட்டு தானே அடுத்த பாயிண்ட்டுக்கு போகல. அவன் இடுமானம் பேசுறானா, டேய் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறா, வேற நீ எடுத்துட்டு போயிட்டே இருக்க. உன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, உங்க அண்ணன் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? நீ A4 ஷீட் கொண்டு வந்திருக்கீல, அந்த A4 ஷீட்ல ஏதாவது, ஏன்னா இது தர்க்க சம்பந்தப்பட்டது, இது ஃபேக்சுவல் எரர். ஒரு இது வந்து உண்மை பொய்ங்கிற இடத்துல இருந்தா இந்த விவாதமே ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு நெறியாள்கை பண்றவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். முதல்ல ஒரு தர்க்கம் நடக்குது அப்படின்னா கேஸ் லைட்டிங், தர்க்கம் இல்ல தம்பி, இல்ல கேஸ் லைட்டிங்கிறது இருக்கும், கோல் போஸ்ட் ஷிஃப்டிங்கிறது இருக்கும், இதெல்லாம் என்னங்கிறத தேடி படிங்க. இப்போ ஒரு தர்க்கம் நடக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான பதில் வர்ற வரைக்கும் நீங்க இதை ஏற்கிறியா, அவனை மாதிரியே தான் கேட்கணும். நீ ஏற்கிறியா மறுக்கிறியாங்கிறத சொல்லு. தோழர் தியாகு இவனை சிறுப்பால் அடிச்சிருக்காரு. ஆமா, அடிக்கலையா? அடிச்சிருக்காரு, நீங்க பார்க்கலையா? அவர் வந்து மூத்த தோழர், அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்து மேலாம் மிகுந்த வந்து மரியாதை வைத்திருக்கிறவர். அதனால அவர் லிட்டரலா அதை செய்ய மாட்டார். ஆனா தர்க்க ரீதியில அவர் இன்னொன்னு செஞ்சவர், சாணியை கரைச்சி அடிச்சிருக்காரு. அவர் இன்னொன்னு செஞ்சவர். தயவு செய்து தோழர் யாரும் கோச்சுக்காதீங்க, அவருக்கு சாணிப்பால் சவுக்கடி எல்லாம் எதிர்த்து போராடிய தோழர் தான். அவருக்கு இதெல்லாம் உடன்பாடு இருக்காதுங்கிறது தெரியும். இன்னொன்னு செஞ்சவர், எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு சொல்றேன். அவர் அழித்தொழிப்பு கொள்கையில இருந்தவர் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இல்ல, இருந்தாலும் அவர் சொல்றாரு இல்லையா? இல்ல, அதுல அவர் போயிட்டு அவர் வந்து தேக்கி போயிட்டு கம்ப்யூட்டர் வெளிச்சம்னு புக் எழுதிட்டு அப்புறம் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு தெரியும். அவர் வந்து கீழ்வெண்மணி மேட்டர்ல புள்ளையர் நப்பி இருக்கிறாரு. திராவிட இயக்கத்துக்கு இப்போ வந்து பொதுவுடைமை இயக்கத்துக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கீழ்வெண்மணி சம்பவத்திலையோ இல்லை அதையொட்டி தொழிலாளர்களின் அந்த போராட்டத்தில் பங்கு இருக்குதோ அதே அளவுக்கு பங்கு திராவிட இயக்கத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறத அவர் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறாரு. நான் இப்போ அதை பற்றிலாம் பேச போறதே இல்லை, ஏன்னா இவன் அதைத்தான் எதிர்பார்க்குறான். அந்த நாய்களுக்கு தேவையில்லை. நாம் தமிழரில் பேசுகிற ஒவ்வொருத்தனும், இதை மடைமாற்ற ஒவ்வொருத்தனும் என்ன செய்கிறான்னா, நம்ம இதை பற்றி விளக்கம் சொல்லணும், இதை பற்றி பேசணுங்கிறத தான் இவங்க மாறி பேசுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இடம் கொடுக்க போகிறதே கிடையாது. அதெல்லாம் தோழர் தியாகு அவர்கள் அந்த டிபேட்டில் தெளிவாக பேசியிருக்கிறாரு. வாய்ப்புள்ள தோழர்கள் தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். இங்கே நம்ம கேட்க போகிற ரொம்ப சிம்பிளான கேள்வி அதுதான். கீழ்வெண்மணி மேட்டர் இவங்க ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருந்தார். இப்போ நேற்று தோழர் தியாகு வந்து செருப்பால் அடிச்சார் இல்லையா? இவன் இடுமானத்தை அடிச்சாரு. இப்ப அவன் ஏற்கிறானா மறுக்கிறானான்னு சொல்லவே இல்லை. நம்ம அதுக்குள்ள வந்து இஸ்லாமியர்கள் குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? பெரியார்னு அங்க நகர்ந்துட்டான். இதை நெறியாளரும் வந்து அனுமதிக்கிறாரு. இப்ப அவர் நிப்பாட்டி கேட்கணுமா இல்லையா? நிப்பாட்டி கீழ்வெண்மணி பற்றி இப்போ உங்க அண்ணன் கொடுத்து பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நான் கேட்டேன். நீ கீழ்வெண்மணி மேட்டர் சொன்ன, கீழ்வெண்மணி மேட்டருக்கு தோழர் தியாகு ஒரு தெளிவான விளக்கத்தை சொன்னார். இப்ப இதை நீ ஏற்கிறியா மறுக்கிறியான்னு அவர் கேட்க, உன்னோட நிலைப்பாடு என்ன, இதை என்ன சொல்ற நீ? அதுக்குள்ள இஸ்லாமியருக்கு நகர்றாரு. அதை அவர் வந்து அலோவ் பண்றாரு. அவன் இஸ்லாமியருக்கு ஒன்று பேசுறான். இஸ்லாமியர்களை பெரியார் நிந்தித்தாரா? அவர் வந்து ரொம்ப ஆபாசமா அவர் பேசினாரா? இல்ல அப்படிங்கிறதுக்கு தோழர் சுகுணாதிவாகர் அவர்கள் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அது தெளிவா இருக்குது. அதையும் வாய்ப்புள்ளவர்கள் அங்க போய் பாருங்க. இது எதையுமே இந்த வீடியோல பேச போறது கிடையாது. ஏன்னா அது சம்பந்தமா விடுதலை ராஜேந்திரன் வந்து கீற்றுக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஆமா, அந்த லிங்க் அந்த கட்டுரையில வந்து அந்த கட்டுரையில தெளிவா சொல்லி இருக்காங்க. அந்த கட்டர் வந்து லிங்க்ல நம்ம கொடுப்போம். அவர் அதாவது பெரியார் இஸ்லாம் பத்தி என்ன சொன்னார்னு இஸ்லாமியர்களுக்கு தெரியும், அந்த தோழர்களுக்கு தெரியும். ஓகேவா? அது ரொம்ப ஷார்ட்டா ஒன்று சொல்லிட்டு நகர்ந்துருவோம். இதை பத்தி ரொம்ப விரிவான விளக்கம் வேண்டாம். இப்போ அம்பேத்கர் அவர்கள் மதமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டார். அப்போ அவர் எடுக்கும் பொழுது நீங்கள் இஸ்லாமுக்கு மாறுங்க, 1,00,000 பேரோடய என்னமோ மாறுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறது தந்தை பெரியார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமே வந்து தீர்வு அப்படிங்கிறத ஒட்டி அவர் பல வருஷம் அதை வந்து பரப்புரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு புத்தகமே கூட எழுதியிருக்காரு சொன்ன தலைப்புல இல்லையா? இப்பேற்பட்ட பெரியாரை வந்து இவன் வந்து இஸ்லாமியர்களை நிந்தித்துட்டாரு, அவர் வந்து திட்டாருன்னு பேசுறாரு. இதெல்லாம் தாண்டி நான் ஒன்று சொல்றேன். அவர் வந்து திட்டினாரா அப்படின்னா, தந்தை பெரியார் பதிவு பண்ணது முஸ்லீம் லீக்கை குறித்து, இஸ்லாமிய மக்களை குறித்து இல்ல. ஏன் முஸ்லீம் லீக்கை வந்து அவர் பதிவு பண்றாருன்னா, முதல்ல ஒரு வரலாற்று செய்தியை பேசும்போது தெளிவான வரலாற்று பகுப்பாய்வு இருக்கணும். அந்த காலகட்ட வரலாறு எப்படி பேசணும்னு முதல்ல ஒண்ணு இருக்குது. ராஜகோபாலாச்சாரி மனுசாஸ்திரத்தை இன்டைரக்டா புகுத்துற மாதிரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றாரு. அப்படி இருக்கிற சூழல்ல ராஜகோபாலாச்சாரியை பேக் பண்றாங்க முஸ்லீம் லீக். அவங்க ஏன் ராஜகோபாலாச்சாரியை பேக் பண்ணும்? அப்ப அவங்க வந்து மனுசாஸ்திரத்துல ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு பேசக்கூடாது. அப்போ அந்த காலகட்டத்தோட அரசியல் நடவடிக்கை என்ன, சூழல் என்ன, அப்போ இந்திய நாட்டில், ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் என்னவா சூழல் இருந்தது? அப்போ முஸ்லீம் லீக்கை இவங்க ஆதரிக்கணுங்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ அவர் வந்து முஸ்லீம் லீக்கை ஏப்பா இது மக்களுக்கு தேவையான விஷயமா, ராஜகோபாலாச்சாரி கொண்டு வர திட்டம்லாம் நம்ம மக்களுக்கு பொருந்துமா, அதை இஸ்லாமியர்கள்
இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை இருக்குமா? அப்போ அது இஸ்லாமிய மக்களுக்கும் எதிரானது. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் லீக் இதை செய்யலாமாங்கிற டோனில் தான் அவர் எதிர்க்கிறாரு. அவர் இஸ்லாமிய மக்கள் எதிர்க்கல, முஸ்லீம் லீக்கை மட்டும்தான் எதிர்க்கிறாரு. இதை விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் மிகவும் தெளிவாக அந்த கீற்று கட்டுரையில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. வாய்ப்புள்ளவர்கள் அதை தயவு செஞ்சு படிச்சிருங்க. வரலாற்றை முதல்ல நம்ம பேசுறதெல்லாம் ஒரு வரலாற்று சம்பவங்களா பேசுறோம். அந்த வரலாற்றை எப்படி பார்க்கணும், அப்போ உள்ள அரசியல் சூழல் என்ன, அப்ப மக்கள் திரள் எப்படி இருந்துச்சு, நம்ம வசதி என்ன, நம்மள்ட்ட என்னென்ன வசதி இருந்தது, அதை பொறுத்து தான் பேச முடியும். இன்னைக்கு இருக்கிற சொகுசு வச்சுட்டு நீ பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற சொகுசு பேச முடியாது. பேரறிஞர் அண்ணா வந்து சொல்றாரு, ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம் சொன்னாரா? ஆமா. இப்போ இன்னைக்கு அதை கேட்கறப்ப நமக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆமா, நீ 30 கிலோ 35 கிலோ வாங்குற, அதனால உனக்கு சிரிப்பா இருக்கும். இப்ப நீங்க வச்சுட்டு அன்னைக்கு அவர் பேசியிருக்காரு, கெக்கி பிக்கின்னு பண்ண முடியுமா? இவன் பண்ணுவான். ஏன்னா அறிவு நேர்மை இல்லாத இவன் பண்ணுவான். இந்த கூட்டம் பண்ணும். அன்னைக்கு என்ன நிலைமை? அன்னைக்கு கஞ்சி தொட்டி நடத்திக்கிட்டு இருந்தான் தமிழ்நாட்டுல. கஞ்சி தொட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? கொன்னனை கேளு, அவனா சொல்லுவான். அவனுக்கு அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த வேலையை செய்யறான். கஞ்சி தொட்டினா என்னன்னா, அவனுக்கு கிடைச்சிருக்கிற உணவை ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா அதை கொண்டு தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு பொது இடத்துல வச்சு ஆக்கி அதை வச்சு பகிர்ந்து கொடுப்பாங்க. அன்னைக்கு அதுதான் நிலைமை. அன்னைக்கு வந்து ஒரு வேளை உணவு 2 வேளை உணவுங்கிறதா மிகவும் சொகுசான விஷயம். அதெல்லாம் கிடைக்காம இருந்தது. அப்பேற்பட்ட ஆயுத கரிகாலன் காலத்துல எதுக்கு அவங்க வந்து கொலையாளனை கண்டுபிடிக்கல? அன்னைக்கு சிசிடிவி என்னாச்சுன்னு கேட்பியா? பைத்தியக்காரன் நாய, பைத்தியக்காரன் நாய. இந்த கூட்டம் கேட்கும். ஏன்னா வரலாறுல என்ன வசதி இருந்தது, அப்ப என்ன சூழல் இருந்துச்சு, அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்ப வந்து முடிவெடுத்திருப்பாங்க அரசியல் தலைவர்கள். பெரியார் முரண்பட்டிருக்காரா? முரண்பட்டிருக்காரு. எல்லா முரணுக்கும் அவர் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் தெளிவு. அவர் முரண்படும் போது ஏன் முரண்பட்டுன்னு சொல்றாரு. முரண்பாடுல இருந்து வெளியில வரும்போது எப்படி நான் வெளியில வரணும் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன எதுக்கா பெரியார்ல இருந்து நான் ஏன் விலகி வந்தேன், பெரியார் நான் எந்த இடத்துல முரண்பட்டேன்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களாடா? பைத்தியக்காரன் நாயகளா கேக்குறாரு. அப்படியே தோல்ல துண்ட போட்டீங்க வா. இப்போ இவங்க பெரியாரை ஏன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அவங்க வந்து அவதூறு பரப்புறாங்கன்னு கேட்டா, இவங்க பெரியாரை வந்து இப்பதான் நாங்க வாசிக்கிட்டு இருக்கோம், மறுவாசிப்பு பண்ணோம். மறுவாசிப்பு பண்ணனால நாங்க வந்து இன்னைக்கு அவர் முரண்படுறோம்னு நீங்க சொல்றாங்க. மறுவாசிப்பு செய்ய இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கிறேன், என் கட்சியை சார்ந்தோ இல்லை நான் ஒரு கொள்கை சார்ந்தோ பேசினா என் கட்சியில நான் கேட்கணும். அதுக்கு வந்து ஒரு குழு போட்டு என் செயற்குழுல நான் பேசணும், அதுக்கு எல்லாம் வந்து இசைவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் பேச முடியும். இப்படி உங்க கட்சியில செயற்குழு கூட்டி இன்றையிலிருந்து நம் கட்சியின் கொள்கையிலிருந்து பெரியார் நம்ம வந்து விலக்கி வைக்கிறோம். ஏன்னா இவன் சொல்லியிருக்கான் கொள்கை வழிகாட்டி. அப்ப நம்ம கட்சி கொள்கையில இருந்தோ பெரியாருக்கும் பெரிய மாற்று இருக்குது. இதை நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சது இல்ல. இப்படியான கட்டுரைகளை வந்து நம்ம தொகுத்து இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது நீங்க போதைய போட்டு ஏதாவது பேசுறது. மறுவாசிப்புனா என்ன? ஏற்கனவே ஒண்ணு வாசிச்சிருக்கிற, திரும்ப மறுபடியும் வாசிச்சுக்கிற. ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை நீ கொடுங்க. எப்படி முன்னாடி வாசிச்ச? முன்னாடி இந்த அறிவு முன்னாடி உனக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல இப்ப நீ மறுவாசிப்பு பண்ணிருக்கல, எந்த புத்தகத்தை மறுவாசிப்பு பண்ண புத்தகத்தை வெளியிடு, அதை ஏன் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தியாகு கேக்குறாரு. அது எவ்வளவு நியாயமான கேள்வி. அதுக்கு இவன் ஏதாவது முதல் வாசிப்பு பண்ணும்போது எதை வச்சுடா படிச்ச நாய? எதை வச்சு படிச்ச? இன்னொன்னு கேட்கறான். அப்ப உடனே நாட்டுடைமை பண்ணுங்க அப்படிங்கிறான். நாட்டுடைமை பண்றதுல இப்ப 2 கேள்வி இருக்கு. இப்ப நாட்டுடைமை பண்ணா நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப நீ எதை வாசிச்ச? நாட்டுடைமை பண்ணாம எப்படி அந்த கருத்து உனக்கு தெரிஞ்சது? பெரியார் இப்படி சொன்னாருன்னு எந்த இதை வச்சு சொன்ன? நீ எதை வச்சு படிச்ச? எந்த அறிவை வச்சு உனக்கு அறிவு இருக்குன்னு சொன்ன அதை சொல்லு. அப்படி இல்லைன்னா நாட்டுடைமை பண்ணணும் பண்ணாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அப்ப நீ பொய் பேசி இருக்கிற இல்லையா? நாட்டுடைமை பண்ணாதான் கொடுப்பேன்னா அப்ப உன்கிட்ட என்னதான் நாட்டுடைமை? அதாவது இவங்க நாட்டுடைமைங்கிறது என்ன தெரியுமா? பப்ளிஷிங் ரைட்டு தான் நாட்டுடைமை. பொது உடைமையாக்குறது. நாட்டுடைமையாக்குறதுனா அதை அந்த பாட்டையோ அந்த கருத்தையோ அந்த வந்து யாரும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா பொது உடைமையாக்குறது. இப்போ வந்து அது பாரதியாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், திருவள்ளூருக்கு உண்டு, எல்லாம் உண்டு. இதுதான் யார் வேணா இதை வேணா பப்ளிஷிங் உரிமையை எடுத்துக்கலாம். பப்ளிஷர் வந்து இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாட முடியாது. இந்த நாட்டுடைமை இந்த ரைட்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ பெரியாருடைய கருத்துக்களை பொது உடைமை ஆக்கிட்டாங்க அப்படின்னா பெரியாருடைய கருத்துக்களை யார் எப்படி வேணாலும் பப்ளிஷிங் பண்ணி விட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மாதிரி உரிமையை ஜோம்பி கூட்டத்துக்கு கொடுத்தோம்னு வச்சுங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஏற்கனவே அவர் பேசுனத திருச்சி சொல்றாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க. பேசாத ஒரு விஷயத்த பேசுனேன்னு சொன்னவே நாளைக்கு அவர் பேசி இருக்கிறத திருச்சி பப்ளிஷ் பண்ணி அத ஆதாரம் வசரா எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு இவனுக்கு எடுத்துட்டு வரதே வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் எந்த ஒரு சங்கிய கூட்டம் இது பரப்பி விடுது, அதை தூக்கிட்டு வந்து பேசுறான். இந்த சீமான் சொல்றது பெரியார் கருத்துக்கள் முழுக்க அவதூறு கருத்துக்கள், இவன் எங்க குற்றச்சாட்டுகள். இல்ல இவன் எங்க தெரியுமா படிச்சிருக்கான்? இவன் அந்த மறுவாசிப்பு மீள் வாசிப்புல எங்க தெரியுமா படிக்கிறான்? பெரியார் பேசுனதை பெரியார் எழுதுனதை அவன் படிக்கல.
பெரியார் எழுதுனதா ஒருத்தன் வந்து விமர்சனம் சங்கி கும்பல் எழுதிருக்கும்ல. அந்த அந்த யாரவன் சாவர்கர் மணியரசனா பேமா மணியரசனா மணியரசனா மணியரசன் தானே இல்லையா? இல்ல ஓ நான் என்ன நினைச்சேன் பேவ ஆரம்பிக்கிறதுனால மணியரசன் இல்ல மணியரசன் தான் மணியரசன் தான். சரி ஓகே, அவங்க சொல்றாங்க அந்த சாவர்கர் மணியரசன் இருக்கான்ல அவன் எழுதின புத்தகத்தை தான் அவன் படிச்சிருக்கான். அதனாலதான் வந்து யாரு அவரு தமிழ் இந்துன்னு சொன்னவரு, தமிழ் இந்துன்னு சொன்ன மணியரசன். அந்த மணியரசன் புக்கை படிச்சுட்டு தான் இவன் வந்து இவன்கிட்ட இப்ப அண்ணன் கருத்து சொல்றாரு, அண்ணன் இதுல இருந்து பேசுறாரு, பெரியார் இப்படி பேசினாருன்னா விடுதலையோ குடியரசையோ வச்சுக்கிட்டு நீ கருத்து சொன்னீங்கன்னா அது வேல்யூ ஓகேவா? எவனோ ஒரு நாத்த முடிச்ச பையன் வந்து எதையோ ஒன்று எழுதி வச்சான்னா அதை கொண்டாந்து பெரியார் சொன்னார்னு சொல்றிய, இது என்ன எப்படி இதுல ஃபேக்சுவல் கரெக்டா இருக்கு? இதுல கேட்டோம்னா அது அறியாத வயசு, நாங்க அப்படி பேசிட்டோம். அப்ப அறியாத வயசுனா எவன் எதை கொடுத்தாலும் எடுத்து வாயில வச்சு நான் என்ன சொல்றேன் அறியாத வயசும்பியா? இல்ல நான் என்ன சொல்றேன், அறியாத வயசுனா மண்ணை என்ன கொடுத்தான்னா வாயில வச்சு ஆஹா சர்க்கரை நல்லா இருக்கு சாப்பிடுறியா? தப்பா ஒண்ணு சொல்லி நீ நான் தப்பா சொன்னா சொல்லவே இல்லை. இல்ல சொல்றேன், நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நம்ம என்ன இடுமாவனம் கார்த்தியா எதை வேணா பேசிட்டு போறதுக்கு? மண்ணை கொடுத்தா கூட திண்டு ஆஹா சர்க்கரை அருமையா இருக்குன்னு சொல்லுவியா? இல்ல எதை கொடுத்தாலும் தூக்கி வாயில வச்சு உரிய மாட்டல்ல. எப்ப அறியாத வயசு புரியாத வயசுனால எனக்கு புரியல. ஏண்டா ஒரு அவதூற நீ பாட்டு பேசிட்டு போனா அது இவ்வளவு கேவலமா வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. 46 வயசு வரைக்கும் நீ என்னடா பண்ணு கேட்கறாப்புல சுபி சொல்லு. 46 வயசு வரைக்கும் ஈழத்தை பத்தினா உன்னோட அறியல் என்ன, புரிதல் என்ன, செஞ்சது என்ன, கழட்டினது என்ன சொல்லு. அவ்வளவு இருக்குதுல்ல. 46 வயசு வரைக்கும் நீ உன்னத்தையும் கழட்டி போடலங்கிறதா உண்மை. இதெல்லாம் கூட அவன் கொடுமையான ஒரு கட்டத்துக்கு நவுந்திருக்கான். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், என்ன சொல்றான், பிரபாகரன் அவர்கள் வந்து சித்தாந்த போர் புரியலையாம், வெறும் ஆயுத போர் தான் புரிஞ்சாராம். இவன் அந்த டிபேட்ல அதை பேசியிருக்கிறான். இதை நம்ம ஏற்கனவே பல இடத்துல சொன்னோம். இவனுங்க ஒரு கட்டத்துல பிரபாகரன் அவர்களையே வந்து தூக்கி போட்டுருவாங்க, அவருக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு தான் நகர்ந்துருக்கான். இப்போ அதை பற்றி இதில் பேச போகிறது கிடையாது. இதுக்கு அந்த நாய்க்கு தனியாக 10 செருப்படி விழுவும், இதையும் தனியாக எடுத்துவீங்க ராஜா. இதுக்கு தனியாக வீடியோ வருது. பிரபாகரன் அவர்கள் வந்து வெறுமனா ஆயுதத்தை மட்டும் கிடைச்சிருச்சேன்னு போராடினாரா? அவருக்கு சித்தாந்த தெளிவு இல்லையா? அப்படிதான் அவன் பேசி வச்சிருக்கான். ஒரு சித்தாந்த ஒரு ஆயுத போராட்டமோ வந்து ஒரு போராட்டங்கிறதே ஒரு சித்தாந்த தெளிவு இல்லாமல் எப்படி பிறக்கும்? அடிப்படையே இல்லையா அவன்கிட்ட? அடிப்படை தெரியாமல் பேசுறானே. இப்படித்தான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ பிரபாகரன் அவர்களோ தமிழ் தேசியமோ எல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இவங்களுக்கு எப்படியாவது ஆர்எஸ்எஸ் தான் நான் தான் சிறந்த அடிமை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும், அசைன்மெண்ட் வாங்கணும். அது மட்டும்தான் வந்து இவனுக்கு தேவையா இருக்கு. அதுக்கு தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தாண்டி உச்சக்கட்ட இடம் எதுன்னா பெரியாருக்கு வந்து தன்முனைப்பு இருக்குதான். தன்முனைப்புனாலதான் பேசுறான். நான் கேட்குறேன், தன்முனைப்பு பற்றியோ பெரியாரை பற்றியோ சமூக சேவை பற்றியோ பேசுறதுக்கும் உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல இவனுடைய உடன்பிறந்த தங்கையோட திருமணத்துக்கு எவ்வளவோ பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சான்னு செய்திகள் நாம் தமிழர் வட்டாரத்திலேயே அதை பேசினாங்க. அவ்வளோ காசு உனக்கு எங்கிருந்து வந்துச்சு கேட்கலாம்ல? எளிய பிள்ளைக்கு எங்கே இருந்து இவ்வளோ காசு? வெறும் கறி கஞ்சிக்காக ஆபீஸ்ல கிடக்குற நீ பாக்கியராசன் கூட கறி கஞ்சி திங்கிறான் தானே நீ, உனக்கு எப்படி கிடைச்சது? ரெண்டாவது தன்முனை பத்தி எல்லாம் பேசுறான். இவன் சீமானோட பேச்சை கேட்டு தீக்குச்சி இறந்து போனாரு விக்னேஷ். அவருக்கு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி திறநிதி போட்டல, திருட்டு நாய எங்க அந்த காசு அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. கண்ணா ஆபரேஷன் காதா ஆபரேஷன் கலெக்ட் பண்ண அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காட்டி அவங்களுக்கு கண்ணா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி காசு வாங்கினல, அந்த காசு எங்க? நீ எல்லாம் பேசலாமா? முதல்ல ஒரு முறைக்கு 2 முறை வந்து சிஎம் பதவி இருந்துச்சு பெரியாரை தேடி, அவர் ஏத்துக்கிட்டாரா? அவருக்கு போய் இவன் வந்து தன்முனைப்பு இருக்குன்னு சொன்னானா இவனெல்லாம் மக்களே செருப்பு எடுத்து கையில ரெடியா வச்சுக்கோங்க. இல்ல தேவைப்படுறப்ப இப்ப வைரஸ்லாம் பரவுது, காலில் போட்டு நடங்க, தயவு செய்து செருப்பு போடாம நடக்காதீங்க. இப்ப இவன் இவ்வளவு பேசுறான்ல, நாட்டுரிமை ஆக்கிட்டா நான் நட்டுருவேன் பிடுங்கிடுவேன்ல. பாரதியாரோடது நாட்டுரிமை செஞ்சுதானே இருக்குது. இவன் பாரதியார் மீதான விமர்சனம் ஏதாவது வைக்கிறானா? பாரதி என்ன சொல்லியிருக்காரு? ஆரிய நாடு தந்தையர் நாடா இந்திய நாடுன்னு பேசியிருக்கான். இவன் கேட்கறான்ல திராவிட நாடு எதுன்னு கேட்கறான்ல, ஆரிய நாடு எதுன்னு நீ கேட்குறியா? ஏன்னா பெரியாரை ஏன்டா விமர்சிக்கிறேன்னு கேட்டா, பெரியார் மட்டுமே செஞ்சாருங்கிறது நீங்க சொல்றீங்க. இல்ல பெரியார்கிட்ட இந்த இடம்லாம் வந்து நாங்க முரண்படுறோம். இப்போ பாரதியார்கிட்ட இதை நீ முரண்படுறியா முரண்படலையா? ஏன்னா திராவிட நாடே உனக்கு பிடிக்கலன்னா ஆரிய நாடுன்னு அவன் சொல்றான். திராவிடத்தையும் நீ இவ்வளவு எதிர்க்கணும்னா ஆரியத்தை நீ எவ்வளவு எதிர்க்கணும்? ஆரிய நாடு அப்படின்னு பேசினாரு பாரதின்னு எங்கேயாவது நீ பேசிருக்கியா? அது நாட்டுடன் செய்யப்பட்டு தான் இருக்கு. பாரதியை ஏத்துக்கிறாங்கப்பா அவங்க, இல்ல கண்டிஷன்ஸ் அப்படி இல்லாம ஏத்துக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் ஏற்கிறியா நீ? அப்ப நீ வந்து ஆரிய அடிமை தான் நீ. அப்ப அதான் நான் சொல்ல வேண்டியது. ஆரிய அடிவருடி. நான் முதல்ல கேட்ட அதே கேள்விதான் கேட்கறேன் திரும்பி. இந்த பிரச்சனை சிங்களவன் சீமான் இப்படியான ஒரு அவதூறை எந்த இடத்துல பரப்புறான்?
தாவேக்காவை குறித்து ஒரு கேள்வி வருது, அவங்க கொள்கை வழிகாட்டியாக வந்து பெரியாரை வச்சிருக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. அப்படின்னா எந்த இடத்துல ஏற்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு தான் அந்த கேள்வி ஆரம்பிக்குது. இப்போ இவங்க வந்து தொடர்ந்து இந்த விவாதத்தில் வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா, பெரியாரும் செஞ்சாருன்னு சொல்லுங்க, பெரியார் தான் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க, பெரியார் மட்டுமே செஞ்சாருன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறான். தாவேக்கால என்னடா காண்டு தலைவர், அது என்ன காண்டு உங்களுக்கு, என்ன காண்டு? நாங்க எங்கடா சொல்றோம், எல்லாரும் பேசுறாங்க, மக்கள் பேசுறாங்க. இல்ல அது தூக்கி ஓடுறீங்க. நான் என்ன கேட்கறேன், தாவேக்கால கொள்கை வழிகாட்டின்னு வெறும் பெரியார் மட்டும்தான் வச்சிருக்காரு விஜய். அம்பேத்கர் வச்சிருக்காரு, காமராசர் அவர்கள் வச்சிருக்கிறாரு, வேலுநாச்சியார் வச்சிருக்காரு, அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் மொழிப்போர் தியாகிகளை அவர் முன்னிறுத்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிறாங்க. இதனாலெல்லாம் அவர் வந்து திராவிட செல்வர், அவர் வந்து திராவிடத்தின் அடுத்த வாரிசுலாம் நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா நாங்கள் விஜயம் தூக்கி போட்டு மீச்சிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பஞ்சாயத்து அவருடைய கட்சி கொள்கையை பற்றி பேசுகிறப்ப இந்த அவதூறை கக்கனா சீமானு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கொள்கை தலைவரை இழிவுபடுத்தி பேசுகிறான். இப்போ வரைக்கும் ஒரு ட்வீட்டு கூட போடல இந்த பனையூர் பண்ணையாரு. இவர் வந்து திராவிட செல்வார் சீமான் அங்க வர சொல்லுங்க மூப்புல, அங்க வர சொல்லுங்க. இப்படி இருக்கிறனால நாங்க அவர் என்டாஸ்லாம் பண்ணல. கேட்குற கேள்வி என்னன்னா, சிம்பிள் லாஜிக். அவர் என்ன வந்து பெரியாரை மட்டுமே தான் செஞ்சாருன்னு வச்சிருக்காரு? இல்ல இவ்வளவு பேர் வச்சிருக்கிறாருல்ல. அப்ப ஏன் நீ பெரியாரை வந்து திட்டுற? இந்த இடத்துல நீ பெரியார் திட்டக்கூடாதுல்ல. அப்ப நீ அப்படி விமர்சிக்கிறனா, இந்த விமர்சன பார்வை காமராசர் மேலேயும் வைக்கணும், அம்பேத்கர் அவர்கள் மேலேயும் வைக்கணும், அஞ்சலி அம்மாள் அவர்கள் மேலேயும் வைக்கணும், வேலுநாச்சியார் அவர்கள் மேலேயும் வைக்கணும், அயோத்திதாச பண்டிதர் மேலேயும் வை. ஆமா, அவர் சரியான பாயிண்ட். அயோத்திதாச பண்டிதர் மேலே இல்ல அவர் வந்து முதல்ல ஆதி திராவிடருங்கிற பேர் தான் அரசியல் தளத்துக்கு அவர் தான் கொண்டு வராரு, நிறுவுறாரு, எல்லா இடத்துக்கும் அதை இது பண்றாரு. ரட்டமலை சீனிவாசன் அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஏன் நீங்க வந்து பறையன் அப்படின்ற பேர்ல இதெல்லாம் நடத்தாதீங்க, நீங்க வந்து ஆதி திராவிடர்னு குறிப்பிடுங்க, இல்லை திராவிடர்னு குறிப்பிடுங்கன்னு அவர் இது பண்றாரு. இப்படி பண்ணல. ஏன் அந்த லெட்டர் உனக்கு கிடைக்கல? அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு வந்து எழுதின அந்த கடிதம் வந்து உனக்கு கிடைக்கலையா? அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காருல. அப்ப நீ அவர் வந்து ஏற்கிறியா மறுக்கிறியா? திராவிடத்தை ஒழிப்போம்னு நீ சொல்றது அயோத்திதாச பண்டிதர் ஒழிப்போம்ங்கிறது தான். திராவிடத்தை இங்க வந்து பரவலாக்குனது அவர் தான் முதல்ல. அவருக்கும் பங்கு இருக்குது. தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கும் பங்கு இருக்குது. இப்ப இவங்கெல்லாம் நீ என்ன போற? இவங்க மீதான விமர்சன பார்வை என்ன? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வரோம். தாவேக்கா அப்படின்னு கட்சி வேற இதில் ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பித்த நிலையிலேருந்து நம்ம சொல்கிறோம். இதை முதல்ல கூடாரம் காலியாக போகிறது நாம் தமிழரோட தான். அவன் எய்ம் பண்ணுறது இதுவாகனா இருக்கலாம், உட்காந்து எய்ம் பண்ணுற இடம் நாம் தமிழரோட தான். நசுக்கி தான் அவன் எய்ம் பண்ணுறான், நாம் தமிழர் தான் காலியாக போகுது. அன்னைக்கு இந்த மூணாப்பானாக்கள்லாம் பேசினாங்க, அவர் கட்சி பேர்லேயே திராவிடம் இல்லை, இப்போ திராவிடம் என்பது இப்போ தேவையில்லாத ஒரு கருத்தாக மாறிவிட்டதுலாம் பேசினாங்க. இல்லை, இப்போ அவங்கெல்லாம் எங்கே? இப்போ நம்ம அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவன் நாம் தமிழரை தான் அட்டாக் பண்ண போகிறான், நாம் தமிழர் கூட முதல்ல காலியாக போகுது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். அவனுக்கு இவ்வளோ நாள் வந்து தரையில் ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா திரையில் பார்க்குற மாதிரியே ஒருத்தன் வேணும் தரையில் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாம் தமிழரில் போய் சேர்றவங்களாம் எவனா கொள்கை கோட்பாடுக்காக போய் சேர்ப்பானா? அவனுக்கு ஃபயராக ஒருத்தன் பேசணும். நம்ம திரையில் எப்படி ஒரு ஹீரோவை பார்க்குறோமோ அதே மாதிரி தரையில் ஒருத்தன் தெரியும், அவ்வளோதான். அப்படி ஒருத்தன் கிடைச்சா போனாங்க. ஆனால் இப்போ திரையில் பேசணும் ஒருத்தனே தரைக்கு வராங்கிறப்ப அவனுக்கு அண்ணா நாங்கள் வெளில இருந்த ஆதரவுனே உன்னதானே உனக்கு தானே ஓட்டு போடுவோம், பட் ஐ லவ் ஹிம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ இது பெரிய பயத்தை உண்டு பண்ணுது. ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட்டை தாவேக்காக்கே டைரக்டாக கொடுக்கறது வந்து சீமானோட இருத்தலியல் சிக்கலாகுது. அதனால் எப்படியாவது திராவிடத்தை தாவேக்காவோட விஜயை விட நான் தான் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறேன் பாரு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி பொட்டி வாங்குறதுக்காக தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடந்த 2-3 நாளாக யூஜிசியோடைய அந்த ரெகுலேஷன் குறித்தான விவாதம் நடந்துச்சா? மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பூரா இதை தான் எடுத்து டிபேட் பண்ணுது. இப்போ சமீபத்தில் யார் அந்த சாருன்னு கேட்டால் அதிமுககாரனுக்கு இப்போ சட்டசபையில் விழுந்தது சாட்டேடி. இவன் தாங்க அந்த சாரு பாருங்க அப்படின்னு அண்ணா நகர் அந்த சிறுமி பாலியல் வழக்கில் மாட்டினவன் அதிமுககாரன். இப்போ இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை பேசி இப்படி ஒன்று கக்குனா எல்லாரும் இதை பேசுவாங்க. இயக்கங்கள் பூரா வந்து யூஜிசியோடைய அந்த ரெகுலேஷனை பேசாமல் இதை பேசிடும் அப்படின்ற ஆர்எஸ்எஸ்க்கு முள் பொறுக்கிற வேலையை தான் திரும்பி செஞ்சுருக்கிறோம். வேலையை பார்க்குறாப்புல இதைத்தான் திரும்பி சொல்கிறோம். நாங்கள் திரும்பியும் கேட்குறோம், யூஜிசியோட ரெகுலேஷனை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். பெரியார் பேசியதாக அவதூறு கக்னியே அதற்கான ஆதாரம் எங்க?